கைஸ் வீட்டில் போர்பான் பிஸ்கெட் இது அது பார்த்தோன்னேவே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. கேக் செய்யலான்னு பார்த்தேன். பிஸ்கெட்டெல்லாம் தனியாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னே அதுலேருந்து க்ரீம் தனியாக வந்து செப்ரேட் பண்ணிக்கணும். நான் இன்னும் செப்ரேட் பண்ணி முடிக்கல, ஃபுல்லாக பண்ணோன்னே காட்டுறேன். ஓகே, செப்ரேட் பண்ணியாச்சு பிஸ்கெட்டும். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுடலாம். ஓகே, ஆட் பண்ணாச்சு. இப்போ வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதில் 4 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி இதில் சுகர் இருக்கும். அளவில் இருக்க குட்டி டம்ளரில் இதை விட இந்த டம்ளர் ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் குட்டியாக பால் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். டம்ளர் எடுக்காமல் இதில் பாதி மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் ஆட் பண்ணோன்னே இப்போ நம்ம திரும்பி வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணும்னா விஸ்க் வச்சு பீட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 2 பேக்கெட் போர்பான் அந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே இந்த ஃபுல் டம்ளருக்கு பால் ஊற்றி எடுத்துக்கலாம். இஃப் ரெக்வயர்ட் நீங்கள் வேணால் கோதுமை மாவு இல்லை மைதா ஆப்ஷனல் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கன்ஃபார்ம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கிரைண்ட் பண்ணோன்னே செம்ம சாக்லேட்டியாக பேஸ்ட் மாதிரி வந்திருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து 2 பேக்கெட் போர்பன் போடுறதா இருந்தால் எல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ கொடுத்ததை விட. வெயிட் பண்ணுங்கள். இப்போ பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து 2 பிஞ்ச் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது போதும், பிகாஸ் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். இஃப் ரெக்வயர்ட் வந்து 3 பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போதும். நெக்ஸ்ட் இப்போ பேக்கிங் சோடா போட்டுடலாம். ஓகே, இப்போ பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அதே மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். இஃப் ரெக்வயர்ட் இன்னொரு 1 பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்பி வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நான் அவனில் செய்கிறனால கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, இதை விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சுன்னா ரொம்ப தண்ணியாகிடும். ஓகே, இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. திறந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நல்லா சாக்லேட்டியாக இருக்குது. திரும்பி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ப்ராப்பராக வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவு அந்த பேக்கெட்டுக்கு வந்து நீங்கள் ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். நான் சொன்னதை வந்து டபுளாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பால் ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்போ தான்